ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தண்ணீர்களை கடக்கும்போது. ஏசாயா 43:2 சொல்கிறது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் சிவந்த சமுத்திரத்தின் கரையிலே நின்றார்கள். முன்னால் இருந்த அந்த சமுத்திரத்தின் தண்ணீரை கடப்பது எப்படி என்பது ஏறக்குறைய 20 லட்சம் பேராயிருந்த இஸ்ரவேலருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. சமுத்திரத்தின் அலைகள் சீறிக்கொண்டு கரையை நோக்கி அடுக்கடுக்காய் வந்திருக்கும். ஆனால் கர்த்தரோ மோசேயின் கோல் மூலமாக அந்த பெரிய சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து கொடுத்தார். அந்த தண்ணீரின் வழியாக அவர்கள் நடந்தபோது கர்த்தரும் அவர்களோடு கூட நடந்து வந்ததை அவர்களால் உணர முடிந்தது. தாவீது தன் அனுபவத்தை எழுதுகிறார். தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. 124 சங்கீதம் 4-5 வசனங்கள். தொடர்ந்து தாவீது நம்மை அதற்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சமயம் யோர்தான் நதியையும் கடக்க வேண்டியிருந்தது. யோர்தான் நதியிலே அறுப்பு காலம் மட்டும் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும். கால் வைக்கிறவர்களை இழுத்து கொண்டு போய்விடும். அது மரண நதி என்றும் அழைக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நதியை கடப்பதற்கு என்ன செய்தார்கள் தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்களை கர்த்தரின் வார்த்தைப்படி அந்த தண்ணீரில் கால் மிதிக்க செய்தார்கள். அப்போது அந்த தண்ணீர் பின்னிட்டு திரும்பினது. தண்ணீர் பின்னிட்டு திரும்பி நிற்கிற காட்சியை மனக்கண்களிலே பாருங்கள். இன்று உபத்திரவங்களும் நிந்தைகளுமாகிய தண்ணீர் உங்கள் வாழ்வில் அலைமோதுகிறதா? வேதம் சொல்கிறது, ஏசாயா 30ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில், ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இன்னொரு தண்ணீரையும் நாம் வாசிக்கிறோம். அது எலியாவும் எலிசாவும் கடக்க வேண்டியிருந்த தண்ணீர். அதை அவர்கள் கடப்பதற்கு எலியா சால்வையை முறுக்கி தண்ணீரில் அடிக்க வேண்டியதாயிற்று. அப்படி அடித்தபோது யோர்தான் இரண்டாக பிரிந்தது. ஆம், அந்த சால்வை ஆவியின் வரத்தையும் வல்லமையும் காண்பிக்கிறது. தேவப்பிள்ளைகளே, போராட்டமான தண்ணீரை கடப்பதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்கு மிகவும் அவசியம். அப்பொழுது வாழ்க்கையின் தண்ணீர்கள் உங்கள் மேல் புரளுவதில்லை, போராட்டத்தின் தண்ணீர்கள் உங்களை மேற்கொள்வதும் இல்லை. இன்றைய நினைவிற்கு 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இன்றைய வேத வாசிப்பு காலை நீதிமொழிகள் 25 மற்றும் 26ஆம் அதிகாரங்கள், மாலை 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை
வாழ்த்துகிறோம். போராட்டமாகிய தண்ணீர்களை கடப்பதற்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.